என்ன இவ சுடிதார் போட்டு கிளம்பியிருக்கா? அத்தை நான் கிளம்புறேன். என்ன சூட்கேஸும் கையுமா எங்க போற காலையிலே? எதை நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, வீட்டுக்கு போறேன்னு 2 நாள் அங்க தங்கியிருக்க போறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. இன்னைக்கு என் மகா வாரா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கியா இல்லையா? எத்தே நான் உங்ககிட்ட அனுமதியெல்லாம் கேட்கல, உங்ககிட்ட தகவலை சொன்னேன். இங்க பாரு, இன்னைக்கு என் மகா வருவா, ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இரு. எனக்கு சமையல் எல்லாம் யார் பண்ணி கொடுப்பா? ஒரு பொறுப்பான மருமகளா இருக்கியா? இத்தே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ரொம்ப பொறுப்பான மருமகத்தே. நீங்க சாப்பாடை பத்தி கவலையே பட வேண்டாத்தே. அப்படி பொறுப்பு இருந்தா இன்னைக்கு கிளம்புவியா? இயத்தே உங்க 2 பேருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டேன். நீங்க நேரத்துக்கு நேரம் அதை சூடாக்கி சாப்பிட்டா போதும் அத்தை. 2 நாளுக்கு இல்லை, 1 வாரத்துக்கே சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கவலையே பட வேண்டாம், உட்காந்து தின்னுங்க. என்ன மறுமொழி சொல்ற? தோசை எல்லாம் வரட்டி ஆயிரும், சப்பாத்தி எல்லாம் காஞ்சி போயிரும், அது திங்க முடியுமா? நீங்க செய்யற சமையல பாதி நாள் திங்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, உங்க மகா வந்துட்டானா ஹோட்டல்ல வேணா ஆர்டர் போட்டு தின்னுங்க, என்னமும் பண்ணுங்க. நான் வர்றதுக்கு 2 நாளும் ஆகும், 1 வாரமும் ஆகும். நான் 1 வாரம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாய். ஆட்டோ சத்தம் கேட்டுட்டு வரட்டா மாமியாரே? நம்ம பெத்தது சரியில்லைன்னா வந்தவா எப்படி சரியா இருப்பா? அதான் அது போக்குல போகுது. மாமியார்னு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. வாமா என் தங்க மோளே, வந்துட்டியா? என்ன உன் மருமவா எங்கேயோ போன மாதிரி தெரியுது ஆட்டோல. வருவேன்னு சொல்லி அவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். பறந்துகிட்டு அவ தாய் வீட்டுக்கு ஓடிட்டான். நீ இப்படி இடம் கொடுத்தா அப்படிதான் கொஞ்சிட்டு அலைவா. நீ ஒழுங்கா மிரட்டி உருட்டி வைக்கணும். மாமியாக்காரி மாதிரியா பழகுற? அவ என்னமோ மாமியாக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் காபி போட்டு வரேன். சமையல் பண்றேன்னு கிச்சன் ஃபுல்லத்தையும் நார வச்சுட்டு போயிருக்கா. பாத்திரம் அவ்வளோத்தையும் விளக்காம போட்டிருக்கா. ஒரு டீ காபி போடுறது கூட ஒரு பாத்திரத்தை வைக்கல. என்னதான் வளர்த்தாவளோ. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. நீ வந்து செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருக்கணும். சும்மா அவ கிளம்புறனோன்னு ஆணு வாயை பழந்துட்டு அனுப்பி விட்டா. அம்மாக்கு கொஞ்சம் பாத்திர விளக்க மட்டும் உதவி பண்ணேம்மா. ஏமா நீங்க காப்பி எதுவும் போட வேண்டாம். நான் வந்த ஆட்டோ அப்படி கீழே தான் நிக்குது. நான் அப்படியே கிளம்புறேன். என் மாமியாக்காரி 1/4 மணி நேரத்துக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. சரியான ராட்சசி. அதான் கிளம்புறேன்னுமா. நான் இன்னொரு நாள் வரேன்னுமா. என் மகாக்காரி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம ஓடுறாள. இதுக்கெல்லாம் காரணம் என் மருமகாரி தானே. அவ இங்க தானே வரணும். அவ வந்த பிறகுதானே இருக்கு கச்சேரி. நல்ல வேலை, எல்லா லக்கேஜையும் வீட்டுக்குள்ள கொண்டு போல. போயிருந்தா எங்க அம்மா என்ன எல்லா வேலையும் வாங்கிடுவா. அன்னிக்காரி வேற ஓடிட்டா. ஏமா உங்க லக்கேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், எங்க இருந்து கூட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுங்க.